500 வீரர்கள் இன்னும் உள்ள வரல. 500 வீரருக்கே இன்னும் உள்ள அளவு கலாட்டு, இன்னும் 500 வீரர் கிடைக்கு. எங்களுக்கு எதுக்கு டோக்கன் கொடுத்தாங்க, பனியன் கொடுத்தாங்க? காலையில சாப்பிடல வைக்கல, அவன் 50 நாள் விரதம் இருந்து வரேன். 50 நாள் விரதம் சாமிகிட்ட கும்பிட்டுட்டு காலையில சாப்பிடாம உள்ள வரேன். கனவோட வர பல கனவோட வர இடத்துல வந்து காலையில இருந்து நிப்பாட்டி பனியனை கொடுத்து மெடிக்கல் செக்கப்பு, போலீஸ் அடி அம்புட்டையுமே வாங்கி தள்ளுமுள்ள நின்று தண்ணி குடிக்காம சாப்பாடு திங்காம பாலமேடு 5:30 வரை நடந்திருக்கு. பாலமேடு 5:30 வரை நடந்திருக்கு. என்னன்னு லீடிங் பேஜ் இறக்கிட்டு தனியா அவங்களுக்கு 2.5 மணி நேரம் வைக்கிறாங்க. 1 மணி நேரம் விட்டுட்டு கடைசி அரை மணி நேரம் லீடிங்ல விட்டு டூஆர் டை பார்க்கலாம். அங்க வந்து அவங்க இண்டிவிஜுவல் கேமை காமிச்சுக்கலாம். அந்த லீடிங் பேஜ் 2 பேஜ் இருக்காங்க. காலையில இருந்து சாப்பிடல. காலையில 5 மணிக்கு வந்தோம். காலையில இருந்து வரிசையில் நிக்கிறோம். இப்ப காலையில இருந்து வந்துட்டு இவ்வளவு நேரம் பனியனை போட்டுட்டு 1000 டோக்கன் கொடுக்குறாங்க. பனியனை எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. 500 வீரர்கள் இன்னும் உள்ள வரல. 500 வீரருக்கே இன்னும் உள்ள அளவு கலாட்டு, இன்னும் 500 வீரர் கிடைக்கு. எங்களுக்கு எதுக்கு டோக்கன் கொடுத்தாங்க, பனியன் கொடுத்தாங்க? காலையில சாப்பிடல வைக்கல, அவன் 50 நாள் விரதம் இருந்து வரேன். 50 நாள் விரதம் சாமிகிட்ட கும்பிட்டுட்டு காலையில சாப்பிடாம உள்ள வரேன். கனவோட வர பல கனவோட வர இடத்துல வந்து காலையில இருந்து நிப்பாட்டி பனியனை கொடுத்து மெடிக்கல் செக்கப்பு, போலீஸ் அடி அம்புட்டையுமே வாங்கி தள்ளுமுள்ள நின்று தண்ணி குடிக்காம சாப்பாடு திங்காம வரிசையில் நின்று வரோம். ஒரு ஆளை உள்ள கொண்டு யோசிக்கிறாங்க. லீடிங் பேஜ் ஏன் அவங்க மட்டும்தான் சிறந்த வீரர்களா? இங்க இருக்க ஒவ்வொரு வீரனும் சிறந்த வீரன் தான். அவங்க மட்டும்தான் சிறந்த வீரர்களா? பிடிச்சி பார்க்க கேம வாய்ப்பை கொடுக்க சொல்லுங்க. அவனியாபுரத்துல இதே நடந்துச்சு, பாலமேட்டுல இதே நடந்துச்சு. இன்னைக்கு நேற்று 1 பேஜ், இன்னைக்கு 2 பேஜ்.